வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நான் எங்கே வந்திருக்கேன்னா, எல்லாம் சபரிமலைக்கு பயணம் போகிறோம்ல, அதனால் வண்டி அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதான் உட்காந்தாச்சு. நம்ம வண்டி தான் அலைன்மெண்ட்டு முடிச்சாச்சு போல இருக்க. அலைன்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. வண்டி அலைன்மெண்ட்டு முடிஞ்சாச்சு. ஒவ்வொரு வேலையாக வண்டிக்கு செஞ்சுக்கிட்டு கிடக்குறோம். இப்போதே வண்டி அலைன்மெண்ட் முடிஞ்சு வெயிட்டிங் ஹால்லேருந்து போகிறோம். முடிஞ்சிடுச்சா கேட்குறேன். வண்டி வெளில வந்துட்டேன், அதனால முடிஞ்சிட்டான்னு கேட்குறேன். சரி, அதுக்காக தான் முடிஞ்சிட்டு போல இருக்குன்ட்டு வரேன். ஒன்றும் இல்லைம்மா, வண்டி எடுக்கவும் சரி முடிஞ்சிட்டு போல இருக்குன்ட்டு வரப்பா. சர்வீஸ் பண்ணால் ஒரு டேக்கு கூட கொடுக்க மாட்டாங்களாம்மா? அதுக்கு தனியாக 20 ரூபாயா? எல்லாத்துக்கும் தனித்தனியாக சார்ஜ் போட்டுட்ருக்குறாங்க. ஒரு டேக்கு சர்வீஸ் பண்ணால் எல்லாம் பண்ணுன்னா டேக்குக்கும் சேர்த்து தான். அதுக்கு 20 ரூபா கொடுனா நான் எங்கே இருக்கேன்? இப்போ சில்லறை எங்கே தேடிட்டு கிடக்குறது? சில்லறையா கிடைச்சா சரி. தண்ணி குடிச்சியாப்பா? தண்ணி ஒத்துக்குதா என்னான்னு தெரியல. புது தண்ணி இந்தாப்பா. என்னய்யா சில்லறை எடுத்துகிட்டு வரல போல இருக்கு. எல்லாம் 500 ரூபாயா இருக்குது. திடீர்னு சில்லறையை கேட்டால் நான் எங்கேருந்து போகுது? அந்த பர்ஸில் ஆட்டை தோளில் போட்டு தேடுற கதை தாண்டா என் கதை. அதில் 20 ரூபாய்க்கு பாரு. ஏன் டேக்குக்கு 20 ரூபா? பர்ஸு அந்த ஜிப்புலேயே வச்சுக்கிட்டு காசை தேடுறேன், பர்ஸு முடிச்சு வரும். அதான் சொல்லுவாங்களே, ஆட்டை தோளில் போட்டு தேடுற கதைன்னு. அதுமாரி கதையாக இருக்குது என் கதை. வீல் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. எல்லாத்தையும் சரி பண்ணால் அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. வண்டிக்கு வீல் அலைன்மெண்ட் முடிச்சாச்சு. அப்புறம் ஆயிலெல்லாம் எல்லாம் செக் பண்ணணும். இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னா வண்டி வேலை ஓவர். நம்ம பயணம் போகிறதுக்கு கடவுள் கரெக்டாக வண்டியை நம்மளும் ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல. நீங்கள் அதுமாரி எங்கேயாச்சும் போகல, அதுமாரி தானே எல்லாம் செய்வீங்க. வண்டியெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுறது நல்ல விஷயம் தானே. நாங்கள் செய்கிற கட்டு தானே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.